லட்சுமீரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரை குலசேகர பெருமாள் அருளி செய்த பாசுரம் 5 பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 6வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். மின்னணைய நுண்ணிடையார் உள்பசியுமெனகையும் அனவதும் பாடலோடும் ஆதரவையாதறியேன். மின்னணைய நுண்ணிடையார் உள்பசியுமெனகையும் அனவதும் பாடலோடும் ஆதரவையாதறியேன். என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொற்கூபடா அந்தவத்தினாவேனே. என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொற்கூபடா அந்தவத்தினாவேனே. அற்புதமான பாசுரம். தூய தமிழில் அருளி செய்த பாசுரங்கள். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியுமேனகையும். இந்த உலகத்தில் தேவேந்திரன் அனுபவிக்கூடிய செல்வம் காமதேனு கற்பகவருட்சம் வெள்ளையனை வெண் கொட்டை குடைக்கீழே இருந்து அரசு புரியக்கூடிய ரம்ப ஊர்வசி திலோதமை மேனகன் சொல்லும்படியான ஆடல் பாடல் நடனமாதல்களை கொண்டு அரசு புரியும்படியான அந்த செல்வமும் வேணான் தெரிவிக்கிறார் குலசேகர பெருமாள். மின்னணைய நுண்ணிடையார். மின்னணையன்னா வானத்தில் மின்னி ஒளி வீசும்படியான அந்த தங்கமயமான ஒரு தேசத்துடைய முகமும் உடல் கட்டமைப்பும் உடைய கொடி இடைய போல ஒரு இடையை உடைய அந்த நடனமாதல் இருக்கிறதா தெரிவிக்கிறார். மின்னணைய நுண்ணிடையார். நுண்ணி இடையானா நுண்ணிய கொடி போல அந்த இடை அழகு, அந்த இடுப்பு, அந்த இடை அழகை தெரிவிக்கிறார். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும். உருப்பசினா ஊர்வசின்னா உருப்பசியும் மேனகையும் அன்னவதம் பாடலோடும் ஆடளவையாதறியேன். அந்த இந்திர பதவி கொடுத்து ரொம்ப ஊர்வசி திலோத்தம மேனகன் நடனமாடக்கூடிய அந்த நடன மாதர்களையும் கொடுத்து அனுபவிக்கும்படியான அந்த செல்வத்தை கொடுத்தாலும் வேணான்னு தெரிவிக்கிறார். மின்னணைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அனவதும் பாடலோடும் ஆடளவையாதறியே. அந்த மாதிரி தேவேந்திரன் அனுபவிக்கூடிய அந்த செல்வ பாகங்களை கொடுத்தாலும் ஆதரிக்க மாட்டேன் தெரிவிக்கிறார். ஆதரியேன் என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். வண்டுகள் எங்கே இருக்கும்னா நல்ல நறுமணம் வீசக்கூடிய மலர்களில் தேன் இருக்கும். அந்த தேனை அருந்துவதற்காக அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணி தேனை அருந்தி விளையாடக்கூடிய மலர் திருவேங்கடமலன் தெரிவிக்கிறார். என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். திருவேங்கட மலையில மலர்கள்லாம் பூத்து கொடுக்கும்படியான மலர்களில் தேனைகளை அருந்தி அந்த ரீங்காரம் செய்யக்கூடிய எம்பெருமானுடைய புகழ வண்டுகள் பாடக்கூடிய திருவேங்கடமலன் தெரிவிக்கிறார். என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். அந்த திருவேங்கடத்துல அண்ணனைய பொற்குவடா அருந்தவத்தே ஆலேனே ஐயா. அந்த திருவேங்கட மலையில ஒரு பொற்க அலசமாக இருக்கணும்னு வேண்டுகிறார். பொற்கலசமாக இருந்தால் ஏகம் 4 ருக்கு யஜுர்வேத சாம வேதம் அதரவணம் சொல்லும்படியான 4 வேதங்களை சொல்லி பொற்கலசம் வைத்து வேள்வி செய்து அந்த கலச நீரை கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில் திருமதியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனுபவிப்பேன். அதனால வேண்டி ஒரு பொற்கலசமா வேணும் பிறவி கேட்கிறார். என்னவென வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடா அருந்தவத்தே ஆவேனே. ஒரு பொற்கலசமா கேட்கிறாரு. அடுத்த பாசுரத்துல என்ன ஒரு பிறவி கேட்கிறான்னு பார்க்குறோம். முதற் பாசத்தில்
அன்னமா ஒரு குருகா கேட்டார். 2வது பாசுரத்தில் மீனான பிறவி கேட்டார். 3வது பாசுரத்தில் பொன்பட்டில் பிடிக்கும்படியான ஒரு பிறவி கேட்டார். 4வது பாசுரத்தில் செண்பகமாக நிற்கும் அந்த மரணமாக கேட்டார். 5வது பாசுரத்தில் ஒரு கல்தூண் தம்பகமாக நிற்கும்படியாக கேட்டார். 6வது பாசுரத்தில் பொற்கலசமாக இருக்கும்படியான பிறவி அந்த எபெருமான் திருவேங்கடமுடையான கேட்குறாரு. அடுத்த பாசுரம் என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த பாசுரங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.